அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகின் முக்கிய செய்திகளை நம்ம பார்க்கறதுக்கு முன்பாக நீங்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தொடர்ச்சியா நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நீங்க எந்த அளவிற்கு எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களோ நான் அந்த அளவிற்கு உத்வேகமாக செயல்பட்டு நான் உங்களிடம் தினமும் வீடியோவின் மூலமாக பல்வேறு உலக செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பேன் நண்பர்களே. ஸோ அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக இந்தியாவின் வான் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்துவது தொடர்பான செய்தியை தான் பார்க்க போறோம். அதாவது உலகளாவிய பாதுகாப்பு கவலைகளுக்கு மத்தியில இந்திய ராணுவம் 100 ஆகாஷ் தீர் வான் பாதுகாப்பு அமைப்புகளை கையகப்படுத்துவதன் மூலமாக அதன் வான் பாதுகாப்பு திறன்கள் கணிசமாக மேம்படும். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடால் உருவாக்கப்பட்டது இந்த மேம்பட்ட வான் பாதுகாப்பு கட்டுப்பாடு மற்றும் அறிக்கையிடல் அமைப்புகள் ஏவுகணை மற்றும் ராக்கெட் தாக்குதல் உட்பட வான்வெளி அச்சுறுத்தல் இருந்து நாட்டை பாதுகாப்பதுல முக்கியமான சொத்தாக இது இருக்கும். அதே சமயம் இந்த அமைப்புகளோட வெற்றிகரமான டெலிவரி அப்படின்றது அதன் ராணுவத்தின் தன்னம்பிக்கையை மேம்படுத்துவதற்கும் அதன் பாதுகாப்பு உள்கட்டமைப்பை நவீனப்படுத்துவதற்கும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகிறது நண்பர்களே. இந்த 100 ஆகாஷ் தீர் அமைப்புகளை பெறுவதற்கான பயணம் எங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா போன வருடம் அதாவது 2023 மார்ச்ல தொடங்கியிருக்கு. பாதுகாப்பு அமைச்சகம் அவற்றின் உற்பத்திக்காக பெல் என்ற அரசாங்க நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்தது. கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஒரு ஒப்பந்தம் இந்தியாவின் உள்நாட்டு மயமாக்கல் மற்றும் நாட்டின் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்துவதற்கான பரந்த உந்துதலின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 2024 பெல் இந்திய ராணுவத்திற்கு முதல் ஆகாஷ் தீர் அமைப்பை வழங்கியது. செப்டம்பர் 30, 2024 அனைத்து 100 யூனிட்டுகளும் ராணுவத்தின் முக்கியமான செயல்பாட்டு காலக்கெடுவை சந்திக்கும் வகையில் வெற்றிகரமாக ஒப்படைக்கப்பட்டன. இந்த விரைவான வரிசைப்படுத்துதல் இந்திய ராணுவத்தின் ராணுவ விமான பாதுகாப்பு அதாவது AAD கார்ப்ஸுடன் இணைந்து முக்கியமான பாதுகாப்பு அமைப்புகளை சரியான நேரத்தில் வழங்குவதற்கான பெல்லின் மூலோபாய திறனை பிரதிபலிக்கிறது. இந்த டெலிவரியின் வேகமும் செயல்திறனும் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் ஒரு முக்கிய பங்காளராக பெல்லின் நிலையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது நண்பர்களே. ஆகாஷ் தீர் என்பது ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு மட்டுமல்ல, இது ஒரு அதிநவீன ஒருங்கிணைந்த கட்டுப்பாடு மற்றும் அறிக்கையிடல் அமைப்பாகும். அதே சமயம் இது எதிரிகளின் அச்சுறுத்தல்களை விரைவாக நடுநிலையாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு ராணுவத்திற்கான வான் பாதுகாப்பு அமைப்பின் அனைத்து அம்சங்களையும் நிர்வகிக்கும் திறன் கொண்டது. அதே வேளையில் இது பல ரேடார் அமைப்புகள், சென்சார்கள் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களை ஒரு செயல்பாட்டு கட்டமைப்பிற்குள் ஒருங்கிணைக்கிறது. ஆகாஷ் தீர் அமைப்பு நிகழ்நேர போர்க்கள காட்சியை வழங்குகிறது. குறிப்பா சொல்லணும்னா இந்திய ராணுவத்தின் வான்வெளியை கண்காணிக்கும் திறனை மேம்படுத்துகிறது மற்றும் உடனடி அச்சுறுத்தல்களுக்கு சரியான நேரத்தில் பதில்களை வழங்குகிறது நண்பர்களே. அடுத்த செய்தி இந்தியா மாலத்தீவு தொடர்பானது தான். அதாவது சீனாவுக்கு ஆதரவு அளிக்கும் மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு அவர்கள் தற்போது இந்தியாவுடன் நட்பு பாராட்ட ஆரம்பித்துள்ளார். இதில் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம், இந்தியாவுக்கும் மாலத்தீவு நாட்டிற்கு இடையே மிக நெருக்கமான உறவு இருந்து வந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா சர்வதேச விவகாரங்களில் இந்தியா எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுக்கும் மாலத்தீவு எப்போதுமே ஆதரவாகத்தான் இருக்கும். அதே போல மாலத்தீவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு மூத்த சகோதரனை போல இந்தியா முந்திக் கொண்டு செல்லும் அளவுக்கு இரு நாட்டின் உறவுகள் இருந்து வந்தது. ஆனால் அந்த நிலை அண்மையில் மாறியதை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதாவது கடந்த ஆண்டு அந்த நாட்டின் அமைச்சர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக ஆட்சேபனைக்குரிய விஷயங்களை கூறினர். இது இந்திய மக்களை கடும் கோபத்தில் ஆழ்த்தியது. இதன் காரணமாக மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்வதை பலரும் தவிர்த்தனர். இது மாலத்தீவுக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்தது. இந்திய சுற்றுலா பயணிகளோட வருகை தடைப்பட்டதனால அந்த நாட்டோட பொருளாதாரம் மிக பெரும் சரிவில் சிக்கியது. இதனை தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவில் உள்ள லட்சத்தீவிற்கு சென்றார். மேலும் இந்தியாவின் சுற்றுலா பகுதிகளுக்கு வரும்படி இந்தியர்களுக்கு அறிவுறுத்தினார். இதனால் லட்சத்தீவின் பக்கம் மக்களின் கவனம் திரும்பியது. இதை சுதாரித்து கொண்ட மாலத்தீவு என்ன செஞ்சுச்சுன்னா
இந்திய அமைச்சர்களை நேரில் சந்தித்து மன்னிப்பு கோரியது நண்பர்களே. இதற்கிடையில நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அந்த நாட்டுக்கு அரசுமுறை பயணமாக சென்றிருந்தாங்க. அப்போது பல்வேறு ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தானது. அது மட்டும் இல்லாம யூபிஐ மாலத்தீவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் கூடுதலாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக ஆட்சேபனை கருத்து தெரிவித்த அமைச்சர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். இதே வேளையில் இன்னும் கூடுதலாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, சீனாவுக்கு ஆதரவாக மாலத்தீவு அதிபர் செயல்பட்டு வந்தார். இதனால இந்தியாவின் பாதுகாப்பு படையினரை தங்கள் நாட்டில் இருந்து வெளியேற உத்தரவிட்டிருந்தாரு. நம்ம பார்த்திருப்போம். இந்த நிலையில இந்தியாவை பகைத்தது தவறு என்பதை அறிந்த மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு அவர்கள் அனைத்திற்கும் மன்னிப்பு கேட்டிருந்தார். தற்போது 5 நாள் அரசுமுறை பயணமாக மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு அவர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்துள்ளார் நண்பர்களே. அவரை பிரதமர் மோடி அவர்கள், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் உள்ளிட்டோர் வரவேற்றனர். இப்போ மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு அவர்கள் இந்திய வருகையின் போது என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, மாலத்தீவு அரசு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதே சமயம் இந்தியா மற்றும் மாலத்தீவு நாடுகள் சேர்ந்து இருந்தால்தான் இருதரப்பும் வளர்ச்சி பெறும். ஒரு நாட்டை மட்டும் சார்ந்திருப்பதை மாலத்தீவு குறைத்துள்ளது. பல்வேறு நாடுகளுடன் மாலத்தீவு நட்பு பாராட்டி வருகிறது. உறவு நாடுகள் மற்றும் நண்பர்களை மதிப்பது எங்கள் மரபில் உள்ளது. இந்தியர்களின் பங்கு மாலத்தீவுக்கு அவசியம் தேவை. இந்திய சுற்றுலா பயணிகள் மீண்டும் மாலத்தீவுக்கு சுற்றுலாவுக்கு வரணும். கடந்த ஆண்டு தடைப்பட்ட இந்தியர்கள் வருகையினால மாலத்தீவு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்தியர்கள் மாலத்தீவுக்கு சுற்றுலா வர வேண்டும் என்று இவ்வாறெல்லாம் கூறியுள்ளார் நண்பர்களே. அப்போ இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருகிறது? இதற்கு முன்பு வரைக்கும் சீராகத்தான் இந்தியா மாலத்தீவு இடையேயான உறவு அப்படின்றது சென்று கொண்டிருந்தது. இப்போ புதிதாக இந்தியாவோட செயல்பாடுகள் இல்லாமலேயே நாங்கள் தனியாக சிறப்பாக செயல்படுவோம் அப்படின்ற ஒரு முடிவை நோக்கி, குறிப்பா சீனாவிற்கு ஆதரவாக மாலத்தீவு நகர்ந்ததின் காரணமாக இப்போது எவ்வாறு பொருளாதார ரீதியாக மாலத்தீவு சிக்கல்களை சந்திச்சிருக்கும் அப்படின்றத இந்தியர்களே நீங்கள் மாலத்தீவுக்கு சுற்றுலாக்கு வர வேண்டுங்க, வாங்குங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறத பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ இப்போ இந்த ஒரு நேரத்தில் மாலத்தீவு இந்தியாவுடனான உறவை வளர்க்காமல் இருந்தால், இந்தியாவுடன் பகைத்து கொண்டால் எவ்வாறான சிக்கல்களை சந்திக்க வேண்டும் என்பதை எல்லாம் மாலத்தீவுக்கு நன்கு புரிந்திருக்கும் நண்பர்களே. அதே சமயம் இன்று மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுடனும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடனும் ஆலோசனை நடத்துவார் என்று கூறப்படுகிறது. சரி, ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் இன்றைய செய்தி. இன்றைய வீடியோவின் நிறைவு பகுதியில் நம்ம இருக்கிறோம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. அப்பனா தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான முக்கியமான உலக செய்திகளை நான் தினமும் வீடியோவின் மூலமாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.